நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சேயோ நடப்பு 365 அப்படின்ற சீரீஸில் குறிப்பாக ஏப்ரல் 1க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் என்னென்ன முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். நம்ம சேயோ நடப்பு 365 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிமினரி கம் மெயின்ஸ் ரெண்டுத்துக்கும் சேர்த்த மாதிரி தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத கொடுத்துட்ருக்கோம். இன்னைக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ல் என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, தேசிய பயிர் ஊட்டச்சத்து மாநாடு 2026. ஓகேவா? தேசிய பயிர் ஊட்டச்சத்து மாநாடை எந்த அமைப்பு நடத்துது அப்படின்னா இந்திய நுண்ணுயிர் உற்பத்தியாளர் சங்கம், IMMA அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தியிருக்காங்க. இந்த ஊட்டச்சத்து மாநாடை பொறுத்த வரைக்கும் B2B கண்காட்சி 2026 பிப்ரவரி 5 to 6 ஆகிய தேதிகளில் மும்பை, அதுக்கப்புறம் பாந்த்ரா, அதுக்கப்புறம் குர்லா வளாகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேசிய பங்கு சந்தையில் ஓகேவா இந்த மாநாடு அப்படின்றது நடத்தப்படுறதுனால இந்திய வேளாண்மை உள்ளீட்டுத்துறை வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியத்துவம் பெறும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாருங்க, 6வது தேசிய பயிர் ஊட்டச்சத்து மாநாடு நடத்தக்கூடிய அமைப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா இந்திய நுண்ணுயிர் உற்பத்தியாளர் சங்கம், இந்த அமைப்பு தான் நடத்துறாங்க. குறிப்பா எங்க நடத்தியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2026 பிப்ரவரி 5, 6 மும்பை, பாந்த்ரா, குர்லா. ஓகேவா? மும்பைல பாந்த்ரா, குர்லா அந்த வளாகம் எங்க இருக்கு அப்படின்னா தேசிய பங்கு சந்தை இருக்கு இல்லையா மும்பைல, அந்த பங்கு சந்தை வளாகத்துல இது வந்து நடத்தப்பட்டிருக்கு. குறிப்பா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேளாண்மை தொடர்பான கண்காட்சியா இருக்கிறதுனால இது மிகப்பெரிய அளவுல பேசுபொருளா வந்து இருந்திருக்கு. இதுல பாருங்க, குறிப்பா பிப்ரவரி 5, 6 நடந்துச்சு. பட் இது இப்போ நியூஸ் பேப்பர்ல கொடுத்ததுனால நம்ம இன்னைக்கு பாக்குறோம். இந்த 2 நாள் நிகழ்வானது கொள்கை சீர்திருத்தம், புத்தாக்கம் மற்றும் உலகளாவிய வேளாண் உள்ளீட்டு உற்பத்தி மையமாக இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா மாற்றுவதற்கான அந்த வேலைகள் மற்றும் அது தொடர்பான விவாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடத்தப்பட்டது. இதுல யார் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்கிட்டாங்கன்னா கொள்கை வகுப்பாளர்கள், தொழில்துறை தலைவர்கள், விஞ்ஞானிகள், புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் உலகளாவிய நிபுணர்களை இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்றிணைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இதோடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்றிணைவோம், ஒத்துழைப்போம், இணைந்து உருவாக்குவோம் என்ற கருப்பொருள்ல வந்து பாத்தீங்கன்னா இது நடந்திருக்கு. ஓகேவா? ஒன்றிணைவோம், ஒத்துழைப்போம், இணைந்து உருவாக்குவோம் என்ற கருப்பொருள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநாடு நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, செபி வந்து ஒரு செயலிய வெளியிட்டிருக்காங்க, AI செயலி. அதோட பேர் என்னன்னு கேட்பாங்க அப்படின்னா சுதர்சன் AI செயலி. இந்த சுதர்சன் AI செயலி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட போலியான பதிவுகள், போலியான சமூக பதிவுகள் இருக்கு இல்லையா, இந்த பதிவுகளை நீக்கி இருக்கு. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து இந்த பங்குச்சந்தை நிபுணர் அப்படின்ற பேர்ல நிறைய போலியான கருத்துக்களை பதிவு பண்றாங்க. அப்ப இந்த போலியான கருத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சு நீக்குவதற்காக தான் செபி என்ன பண்ணியிருக்காங்க, சுதர்சன் AI அப்படின்ற ஒரு அமைப்பை, ஒரு AI செயலியை உருவாக்கியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 1.2 லட்சம் பதிவுகளை வந்து நீக்கியிருக்கு. இப்போ மார்ச் 2026 படி பதிவு செய்யப்படாத இன்ஃபுளுசர்கள், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பங்குச்சந்தை குறித்து தெரியாத, நம்ம பார்க்குறோம் இல்லையா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல நிறைய ஃபாலோவர்ஸை கொண்டிருக்கவங்கள இந்த இன்ஃபுளுசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க பங்குச்சந்தை குறித்த எந்த ஒரு நாலேஜும் இல்லாம என்ன பண்ணுவாங்க, விளம்பரம் பண்ணுவாங்க. இப்ப அவங்க வெளியிட்ட கிட்டத்தட்ட 1,20,000க்கும் மேற்பட்ட தவறான மற்றும் ஏமாற்று சமூக வலைதள பதிவுகளை சுதர்சன் AI அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கண்டறிந்து நீக்கியிருக்கு. பல்மொழி கண்காணிப்பு, குறிப்பா இதோடைய வேலை வந்து மல்டி லாங்குவேஜ்ல இது வந்து பாத்தீங்கன்னா செயல்பட்டு இருக்கு. இந்த AI கருவி தமிழ், ஹிந்தி, ஆங்கிலம் உட்பட இந்திய மொழிகளில் ஆடியோ, வீடியோ மற்றும் உரைகளை ஆய்வு செய்யும் திறன் கொண்டதா இது வந்து இருந்திருக்கு. நிகழ்நேர கண்காணிப்பு, குறிப்பா இதுல டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற தளங்களில் முதலீட்டாளர்களை ஏமாற்றும் வகையில் தரப்படும் உத்தரவாத லாபம் போன்ற விளம்பரங்களை இது உடனுக்குடன் என்ன பண்ணுது அப்படின்னா கண்டறிஞ்சிருக்கு. சுதர்சன் AI ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு AI. முக்கிய நோக்கம் பாருங்க, பங்குச்சந்தை ஆலோசனைகளை வழங்க செபியில் பதிவு செய்திருக்க வேண்டும். இது வந்து ரொம்ப ரொம்ப கட்டாயம். பதிவு செய்யப்படாமல் டிப்ஸ் கொடுப்பவர்களை, சந்தை தவறாக கையாளுபவர்களையும்
இது என்ன பண்ணுது, தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதா சுதர்சன் ஏஐ. ஓகே, செபியோடைய தலைவர் இதுல ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. என்னன்னா, செபியோடைய தலைவர் யாரு பாத்தீங்கன்னா துஷன்காந்த் பாண்டே. பங்குச்சந்தை அந்த அமைப்பு செபி இருக்கு இல்லையா, அதோடைய தலைவர் யாருன்னா துஷன்காந்த் பாண்டே. சுதர்சன் அறுவை சிகிச்சை நிபுணரின் கத்தி போல செயல்படுகிறது சொல்றாங்க. சுதர்சன் ஏஐ எப்படியா, அறுவை சிகிச்சை நிபுணரின் கத்தி போல செயல்படுகிறது. இது தேவையற்ற பதிவுகளை துல்லியமாக அகற்றி முதலீட்டாளர்களை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு துஷன்காந்த் பாண்டே சொல்லியிருப்பார். பசுமை ஹைட்ரஜன் வழித்தடம் பாருங்க. இந்திய அரசு நாட்டை பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியின் உலகளாவிய மையமாக மாற்ற இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இதில் வழித்தடம் என்பது உற்பத்தியும் நுகர்வையும் இணைக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் வழித்தடம். பசுமை ஹைட்ரஜனை தயாரிச்சு அதை குறிப்பிட்ட வழித்தடத்துல கொண்டு வர்றது. இதுதான் இந்த பசுமை ஹைட்ரஜன் வழித்தடம். குறிப்பா இதோட முக்கிய அம்சம் பார்த்தீங்க அப்படின்னா, பரிசோதனை திட்டங்கள் குறைந்தது 2 பசுமை ஹைட்ரஜன் வழித்தடங்களை உருவாக்க அரசு பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு இருக்காங்க. முக்கிய வழித்தடமா குஜராத், மகாராஷ்டிரா மற்றும் தமிழகத்துல தூத்துக்குடி, சென்னை வழித்தடம், இந்த 2 வழித்தடங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகேவா, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்றதுனால இங்க முன்னுரிமை அப்படின்றது கொடுக்கப்படுது. சரக்கு போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வழித்தடத்துல பசுமை ஹைட்ரஜனால் இயங்கும் கனரக லாரிகள் மற்றும் பேருந்துகள் இயக்க பயன்படும். இதற்காக பிரத்யேக ஹைட்ரஜன் நிரப்பக்கூடிய நிலையங்களும் பாத்தீங்கன்னா அமைக்க இருக்காங்க. தொழில்துறை மையங்கள், குறிப்பா எஃகு, உரம் மற்றும் பெட்ரோ கெமிக்கல் ஆலைகள் அமைந்துள்ள பகுதிகளில் இந்த வழித்தடங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இணைக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ சேலம் இரும்பு எஃகு ஆலை, ஓகேவா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ என்எல்சி இருக்கக்கூடிய அந்த பகுதி, அதே மாதிரி உரம் தயாரிக்கக்கூடிய இடங்கள், இது எல்லாமே அதோட இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த வழித்தடம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் குறைப்பு. நம்ம பாத்தீங்க அப்படின்னா நெட் ஜீரோ கார்பன், ஓகேவா, உமிழ்வை நம்ம அச்சீவ் பண்றதுக்கு 2070 டார்கெட்டா வச்சிருக்கோம். ஓகேவா, ஜீரோ கார்பன் உமிழ்வு. இப்போ அதுக்குள்ள குறைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி நிலக்கரிலாம் நிறைய மாசு, காற்று மாசு, கார்பன் உமிழ்வு அதிகப்படுத்தும். அப்போ அதெல்லாம் குறைச்சிட்டு இந்த மாதிரி மாற்று வழிகள்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஈடுபட்டா மட்டும்தான் நம்மளால குறைக்க முடியும். அதே மாதிரி பாருங்க, டீசல் மற்றும் பெட்ரோல் பயன்பாட்டை குறைத்து 2070க்குள் நிகர பூஜ்ஜியம், நெட் ஜீரோ, அந்த இலக்கை அடையிறதா நம்முடைய இலக்கு. அதுக்காக இந்த வழித்தடம் பயன்படுத்தப்படும். அடுத்து பாருங்க, பிரம்மபுத்திரா நீர்வழி மேம்பாடு, ஓகேவா, நேஷனல் வாட்டர் அந்த ஹைவே இருக்கு இல்லையா, டு டெவலப்மெண்ட். இது பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா பிரம்மபுத்திரா நதி வங்கதேசத்தின் வழியாக இந்தியா, அசாம் மாநிலம், கொல்கத்தாவுடன் இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய வழித்தடமா பார்க்கப்படுது. பாருங்க, முக்கிய மேம்பாட்டு திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா பங்களாதேஷுடைய கூட்டு, இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இடையே கையெழுத்திடப்பட்ட இந்தியா வங்காளதேச நெறிமுறை வழித்தடம் மூலம் சரக்கு போக்குவரத்து எளிதாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அசாம் மாநிலத்தின் துப்ரி முதல் சாடியா வரை 891 கிலோமீட்டர் தூரம் இதுல இணைக்கிறாங்க. 891 கிலோமீட்டர் தூரம் பாத்தீங்கன்னா இணைக்கிறாங்க. அடுத்து பாருங்க, பாண்டு டு ஜோதிகோஃபா முனையங்கள். கவுஹாத்தியில் உள்ள பாண்டு டு ஜோதிகோஃபா ஆகிய இடங்களில் பல்திறன் சரக்கு முனையங்கள், ஓகேவா, மல்டி மாடல் டெர்மின் அமைக்கப்பட்டிருக்கிறதா கூறியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான திட்டம். அடுத்து ஆழ்வார்தல். பிரம்மபுத்திரா நதியில் ஆண்டு முழுவதும் பெரிய கப்பல்கள் செல்ல ஏதுவாக ஆற்றின் ஆழத்தை நிலைநிறுத்த அதிநவீன இயந்திரங்கள் மூலம் தூர்வாரும் பணிகளும் தொடர்ச்சியா என்ன பண்ணிட்டு வராங்க அப்படின்னா மேற்கொண்டுட்டு வராங்க. ஓகே, சமீபத்திய சாதனைன்னு பார்க்கும்போது கப்பல் போக்குவரத்து அதிகரிச்சிருக்கு. கொல்கத்தாவில் இருந்து சிமெண்ட், இரும்பு, நிலக்கரி போன்ற பொருட்கள் வங்கதேசம் வழியாக அசாமுக்கு நீர் வழியில் கொண்டு செல்லப்படுது. இது அதிகரிச்சிருக்கு. இது சாலை போக்குவரத்தை விட 30% செலவு பாத்தீங்கன்னா குறைவா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சுற்றுலா மேம்பாடு. உலகின் மிக நீளமான சொகுசு கப்பல் பயணமான கங்கா விலாஸ், என்னது கங்கா விலாஸ், வாரணாசியில் தொடங்கி பிரம்மபுத்திரா நதி வழியாக திப்ருக்கர் பயணித்து சாதனை படைத்துள்ளது. இது ஆற்று சுற்றுலாவை ஊக்குவிச்சிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து பாருங்க, மாங்க்ரூவ் அலையன்ஸ் ஃபார் கிளைமேட், MAC. இந்த திட்டம் COP27 பருவநிலை மாநாட்டின் போது தொடங்கப்பட்டது.
தலைமை வந்து பாத்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இந்தோனேஷியா ஆகிய நாடுகள் இணைந்து இந்த திட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதுல உறுப்பு நாடா யார் இருக்காங்கன்னா முக்கியமா இந்தியா வந்து இருக்குங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியா, ஜப்பான், ஸ்பெயின், இலங்கை உள்ளிட்ட நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா இதில் இணைஞ்சிருக்காங்க. சரி, இதோடைய நோக்கம் என்ன? ரொம்ப முக்கியம். இதான் கேட்பாங்க. உலக அளவில் சதுப்பு நில காடுகளை பாதுகாத்தல், அழிந்து வரும் காடுகளை மீட்டெடுத்தல், பருவநிலை மாற்றத்திற்கு எதிராக போராடுதல், இதுதான் இதனுடைய முக்கிய நோக்கம். அப்போ என்ன கேட்பாங்க பாருங்க, மாங்க்ரூவ் அலையன்ஸ் ஃபார் கிளைமேட் அப்படின்றது. அதாவது இந்த மாங்குரோவ் காடுகள், சதுப்புநில காடுகளை பாதுகாக்கிறதா இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம். அடுத்து இந்தியாவின் மிஸ்ட்ரி திட்டம் பாருங்க. இப்போ நம்ம மாங்குரோவ் காடுகளை பாதுகாக்கிறதுக்காக இந்தியா என்ன மாதிரி ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க? மிஸ்ட்ரி ஃபார் மேங்க்ரோவ். இந்த மாங்குரோவ் காடுகளை பாதுகாக்கிறதுக்காக நம்ம மிஸ்ட்ரி திட்டம் கொண்டு வந்திருக்கோம். உலகளாவின் பாதுகாப்பு முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்தியா தனது பட்ஜெட்டில் பிரத்யேகமாக மிஸ்ட்ரி திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. முழு வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா மாங்க்ரோவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர்லைன் ஹேபிடேட்ஸ் டேங்க்பில் இன்கம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? செயல்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் கடற்கரை ஓரங்களில் உள்ள 11 மாநிலங்களில் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் சதுப்பு நிலங்களை வளர்ப்பது. ஓகேவா? முக்கியத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா இது கார்பன் உறிஞ்சுதலை அதிகரிப்பதுடன் கடற்கரை கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிறது. எது? சதுப்பு நில காடுகள். உத்கல் திவாஸ்ங்க ரொம்ப முக்கியமானது. ஏப்ரல் 1. சரி, என்ன சார் உத்கல் திவாஸ் அப்படின்னா ஒடிசா மாநிலம் உருவான தினம். இந்திய வரலாற்றில் ஒடிசா மாநிலம் ஒரு தனித்துவமான இடத்தை வந்து பெற்றிருக்கு. ஏனெனில் இதுவே மொழி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் மாநிலம். எப்போ உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னா 1936 ஏப்ரல் 1 உருவாக்கப்பட்டது. இப்போ சுதந்திர இந்தியா என்னும் போது நம்ம ஆந்திரா பார்ப்போம் 1953. பட் 36 ஒடிசா வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்து பாருங்க, திடக்கழிவு மேலாண்மை விதி 2016 திருத்தம் மேற்கொண்டு 2026 வெளியிடப்பட்டிருக்கும். யார் வந்து வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம். 2016 ஆண்டு விதிகளுக்கு பதிலாக 2026 புதிய திடக்கழிவு மேலாண்மை விதி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இது அமலாக்கம் செய்யக்கூடியது நகர்ப்புற மற்றும் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் 2026 ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கழிவுகளை இதில் வகைப்படுத்துறாங்க. எங்க அப்படின்னா கழிவுகளே அவற்றின் உற்பத்தியாகும் அப்படின்னா நம்ம வீட்டுல இருந்து வெளில எடுத்துட்டு வந்து போடுறாங்க இல்லையா? அப்ப வீட்டிலே நம்ம என்ன பண்ணணும்னா அதை 4 வகையா பிரிச்சு கொடுக்கணும். ஈரக்கழிவு, உலர்கழிவு, சுகாதார கழிவு, சிறப்பு பராமரிப்பு தேவைப்படக்கூடிய கழிவுகள் அப்படின்னு நம்ம பிரிச்சு கொடுக்கணும். கொள்கை மாசுபடுத்துவோரை செலவை ஏற்று என்ற கொள்கையை பின்பற்றுகிறது. நீங்க வரலும் என்ன பண்ணக்கூடாது, அதற்கான குப்பை கிடங்களை தான் அதை எடுத்துட்டு வந்து போடணும். ஓகேவா? வெறுமென இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல்ல அது சார்ந்து இல்லாத பகுதிகளில் நீங்க இந்த மாதிரி போட்டு மாசு ஏற்படுத்தக்கூடாது. அப்படி ஏற்படுத்தினீங்கன்னா உங்க மேல ஃபைன் போடுவாங்க. விதிகளை மீறுவதற்கு அபராதம் அப்படின்றது விதிக்கப்படும். பெருமளவு கழிவு உருவாக்குபவர்கள் தினமும் 100 கிலோ அல்லது அதுக்கு மேற்பட்ட கழிவுகளை உருவாக்கும் நிறுவனங்கள், கட்டிடங்கள் பெருமளவு கழிவு உருவாக்குபவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவாங்க. குறிப்பா இறைச்சி கடைகளான நிறைய கழிவுகள் வந்து உருவாக்கும். கண்காணிப்பு, கழிவு உருவாக்கம், சேகரிப்பு, அகற்றுதலை கண்காணிக்க ஒரு மையப்படுத்தப்பட்ட இணைய வழிதளம் அப்படின்றது இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, பாருங்க இன்னைக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பங்கு சந்தையில் நடக்கும் உள்வழி வர்த்தகம் போன்ற முறைகேடுகளை கண்டறிய செபி உருவாக்கிய ஏஐ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, சுதர்சன் ஏஐ. அடுத்து பாருங்க, கடற்கரை ஓரங்களில் உள்ள சதுப்புள்ள காடுகளை மீட்டெடுக்கவும் பாதுகாக்கவும் இந்திய அரசால் மிஸ்ட்ரி திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. மிஸ்ட்ரி திட்டம். தேசிய நீர்வழி பாதை 2 எந்த நதியில் அமைய பெற்றிருக்கு? பிரம்மபுத்திரா. மாங்க்ரூவ் அலையன்ஸ் ஃபார் கிளைமேட் கூட்டமைப்பின் ஐக்கிய அரபு அமைப்புடன் இணைந்து முன்னெடுக்கக்கூடியது எது? இந்தோனேசியா. COP27 அதுல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த திட்டத்தை உருவாக்கியிருப்பாங்க. டாக்டர் அம்பேத்கர் பயண திட்டத்தின் கீழ் சையத் பூமி என அழைக்கப்படும் இடம் எங்கு உள்ளது? ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் சொல்லுங்க.
ஏன்னா ஒரு 5 இடங்கள் வந்து அதில் வகைப்படுத்தியிருப்பாங்க. இதுக்கு நீங்க ஆன்சர் சொல்லுங்க. தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் கீழ் 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியா நிர்ணயித்துள்ள வருடாந்திர உற்பத்தி இலக்கு என்ன? ஓகேவா? குறிப்பா 5 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்க அச்சீவ்மெண்ட் வச்சிருப்பாங்க. சர்வதேச அளவில் கடற்கரைகளின் தூய்மைக்காக வழங்கப்படும் ப்ளூ பிளாக் சான்றிதழ் பெற்ற புதுச்சேரி கடற்கரை ராக் பீச். பிரம்மபுத்திரா நதியில் அமையுள்ள திறன் சரக்கு முனையம் அசாமின் எந்த பகுதியில் அமைய உள்ளது? துப்ரி. செபியின் சுதர்சன் அமைப்பு எந்த தொழில்நுட்பத்தின் மூலம் சந்தேகத்திற்குரிய பண பரிவர்த்தனைகளை கண்டறியது? பிளாக் செயின் தொழில்நுட்பம். அம்பேத்கர் நினைவிடத்தை இணைக்கக்கூடிய சிறப்பு சுற்றுலா ரயிலுடைய பெயர்னா பாரத் கௌர். ஓகேவா? ஒரு 10 கொஸ்டின் நம்ம மாடல் கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஓகே, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நம்ம ரெகுலராக நம்முடைய சேஎன் ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலில் பதிவேற்றிட்டு வரும். இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து தேவை அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதன் மூலம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பார்த்தா எல்லாமே ஆன்லைனில் பார்க்காம அதனுடைய நோக்கம் என்ன, அடுத்தடுத்து அதனுடைய பணிகள் என்ன அப்படின்ட்டு மெயின்ஸுக்கு ஏற்ற வகையில் தான் நம்ம வடிவமைச்சு உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது.